புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடுகளில் கொண்டாடப்பட்ட தண்ணீர் திருவிழாவால் உற்சாகம் கரை புரண்டோடியது. தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றி மகிழ்ச்சியோடு விளையாடிய காட்சிகள் அனைவரையும் ஈர்த்தன. தாய்லாந்து நாட்டில் ஆண்டுதோறும் புத்தாண்டையொட்டி நடத்தப்படும் தண்ணீர் திருவிழா மிகவும் பிரபலம். இதையொட்டி தலைநகர் பாங்காங்கில் உள்ள புத்தர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புத்தர் சிலைக்கு மலர்களை வைத்தும் தண்ணீரை ஊற்றியும் வழிபாட்டை மேற்கொண்டனர். இதனிடையே பாங்காக் நகரில் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் ஒருவர் மீது மற்றொருவர் தண்ணீரை ஊற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனால் அந்நகரமே உற்சாகத்தில் திளைத்திருந்தது. சோங்கரன் என்ற பெயரில் கொண்டாடப்படும் இத்திருவிழாவில் பங்கேற்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகின்றனர். இதேபோல் மியான்மர் நாட்டிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. ஏங்கன் நகரில் சாலையின் இருபுறமும் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் தண்ணீர் துப்பாக்கிகள் மூலம் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை பீச்சி அடித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். புத்தாண்டையொட்டி பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. பாரம்பரிய வண்ண உடைகளை அணிந்து கொண்டு கலைஞர்கள் நடனமாடிய காட்சி பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. மேடையில் மட்டுமல்லாது வீதிகளிலும் பல வண்ண உடைகளில் தோன்றிய மங்கைகள் பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். தாய்லாந்து, மியான்மர் நாடுகளைப் போன்று கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளிலும் தண்ணீர் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. எஸ். திருமலைக்குமார், செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.